வெயிட் லாஸ் பண்ணுறதுல பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட பழங்களாகவே எடுத்துக்கிறதா இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாமா, எது ரொம்ப நல்லது, எதில் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்குது, எதில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழங்களில் அதிகமான நார் சத்து இருக்குது, அதே சமயம் குறைவான கலோரி இருக்குது, அதிக நேரம் உங்களுக்கு பசி தாங்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ உங்களுக்கு பிளட் சுகர் ரெகுலேஷனையும் சரியான அளவில் மெயின்டைன் பண்ணும். அதிகமான அளவு பழங்களை நீங்கள் எடுத்துக்கவும் முடியாது. இதனால் உங்களுக்கு உடல் எடை அதிகமாகிறதும் குறைக்கப்படும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிகமான நியூட்ரியன் வைட்டமின் இதில் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் சாய்ஸ். ரெண்டாவது, பழங்களில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. சில நேரங்களில் நம்ம தாகம் ஏற்படுறத கூட பசின்னு நினச்சிட்டு நிறைய ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் பழங்களை ஒரு நேர உணவாக எடுக்கும்போது பழங்களில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய நீர்த்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பசி ஏற்படாமையும் கட்டுப்படுத்தும். மூணாவது, எசென்ஷியல் நியூட்ரியன்ட். அதாவது பழங்களில் நிறைய வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடல் சார்ந்த நிறைய பணிகள் செய்கிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப அவசியம். குறிப்பாக மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ பழங்கள் சாப்பிட்றது மூலமாக இது எல்லாமே கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையும் எளிதாக குறைக்கப்படும். ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னா என்ன? பழங்களை எளிதான முறையில் நம்ம உணவில் சேர்த்ததுக்கான ஒரு மெத்தடு தான் இந்த ஜூஸ். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட் ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் டயட்ரி ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்தும் சில முக்கியமான காம்பனண்ட்டும் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் அப்படின்னு நியூட்ரிஷன்ஸ் சொல்கிறாங்க. பழங்களை ஜூஸாக எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னியில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? பழங்களை நம்ம ஜூஸாக எடுக்கிறது ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்ரோச்சாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறைவு தான். ஏன்னா நமக்கு போதுமான அளவு வைட்டமின், மினரல், நார்ச்சத்து இது எல்லாமே குறைவாக தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூஸில் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம உடம்பு இதை அதிகமாக அப்சார்ப் பண்ணும். உடனே நம்மளுடைய பிளட் சுகரும் அதிகமாகும். பழங்களை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் நம்ம உடம்பில் ஏற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜூஸாக சாப்பிடும்போது நீங்கள் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பழங்களை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. ஆனால் பழங்களை சாப்பிடும்போது ஒரு பழத்துக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. அதே சமயம் உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து, மற்ற வைட்டமினும் முழுமையாக கிடைக்கும். உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃப்ரூட் ஜூஸ் நிறையா எடுத்துப்பீங்க அப்படின்னா அதை அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். எது பெஸ்ட்டு சாய்ஸ்? ஃப்ரூட்டை ஜூஸாக எடுத்துக்கிறதா இல்லை பழங்களாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறதா பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ்லாம் இதை சொல்கிறோம். முதல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஃப்ரூட்டாக எடுக்கும்போது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் பசி தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்கள் கட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. ஆனால் ஃப்ரூட்டை நீங்கள் ஒரு ஜூஸாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய சுகர் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அப்சார்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு பசி ரொம்ப நேரம் தாங்காது. ரெண்டாவது, நம்ம ஆட் பண்ணக்கூடிய சுகர். ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடும்போது நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்க, அதில் நேச்சுரல் சுகர் தான் இருக்கும். அதை நம்ம உடம்பால் ஈஸியாக அப்சார்ப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை ஜூஸாக சாப்பிடும்போது நம்ம அடிஷ்னலாக ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஆகும்னா உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு குட் ஆப்ஷனாக இருக்காது. உங்களுடைய உடல் எடையை அதிகமாக கூட்டுறதுக்கு வழிவகுக்கும். மூணாவது, அளவு. ஒரு ஃப்ரூட் எடுக்கும்போது ஒன்று சாப்பிடுவீங்க, அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. ஆனால் ஜூஸாக எடுக்கும்போது ஒரு கப்பில் 2 கப் நமக்கு ஸ்வீட் அதிகமாக இருக்குது, டேஸ்ட் அதிகமாக இருக்குது, அதிகமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் இது ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடியதாகவும் இருக்காது. அடுத்து, பிளட் சுகர் லெவலில் மாற்றம் ஏற்படுறது. என்னதான் நீங்கள் உணவுகளை சரி பண்ணினாலும் இந்த ஜூஸ் மூலமாக நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலோரிஸும் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, ஃப்ரூட்ஸா அப்படிங்கிற ஒரு டிபேட்டில் ஃப்ரூட் ஜூஸை விட ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதுல அதை மாட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.